இந்த வீடியோவில் பேச போகிறது எல்லாமே ஒரு ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்மோட அனுபவங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு போர் அடிக்கலாம், கேட்குறதுக்கு போர் அடிக்கலாம். ஆனால் இது ஒரு உண்மை. யாராவது கோழி பண்ண வைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான். அடுத்து வீடியோ போடும்போது இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம். இந்த ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம் தொடங்குனது பார்த்திங்கன்னா 2016 சரிங்களா. இப்போ 2025 நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகிறோம், அதே நேரத்தில் தோல்வியாகவும் போகிறோம். ரெண்டுமே கலந்து தான் போகிறோம். இதில் 40% எங்கள் தப்பு இருக்குது, 40% கோழிகள் மேலே தப்பு இருக்குது, 20% இயற்கை மேலே இருக்கும். சரிங்களா. இயற்கையை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் நாம் தப்பு பண்ணுறதையும் கோழி தப்பு பண்ணுறதையும் கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெறும் 4 நிமிஷம் தான். எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா என்றைக்குமே ஒரு நல்லது சொல்கிறத மட்டும்தான் விரும்பி பார்ப்பாங்க. இப்போ எடுத்த உடனே கோழி பண்ண வச்சா மாதம் 50,000, 1,00,000, 2,00,000 சம்பாதிக்கலாம், அதிகம் லாபம் தரும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது, ஒரு நன்மை இருக்கும்போது அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தீமை இருக்கத்தானே செய்யும். சரிங்களா. அதை எப்படி சரி பண்ணுறது? கண்டிப்பாக கோழி பண்ண வச்சா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனோம்னா அடியிலேருந்து போகும்போது நம்மளுக்கு நிறைய கஷ்டம், நஷ்டம், துன்பம் எல்லாமே வரும். அதெல்லாம் சரி பண்ணிட்டு போனால் தான் அங்கே உச்சத்துக்கு போக முடியும். எல்லா பேருமே ஒரு வீடியோ பார்த்த உடனே நம்ம கோழி பண்ண வச்சுருவோம். எங்கே எல்லா பேருமே எதிர்பார்க்குறது எப்படி தெரியுங்களா, ஒரு பண்ணக்காரங்கள்ட்ட ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு. எங்களாலேயும் அதுமாரி ரேட்டு கம்மியான ஒரு சிக்ஸை கொடுக்க முடியும். அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு போக புரிஞ்சிடும். சரிங்களா. அதனால் என்றைக்குமே இந்த 3 விஷயத்தை நம்ம கணிப்பில் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இயற்கை என்ன தப்பு பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இயற்கை எந்த தப்பும் பண்ணுறது இல்லைங்க, நாம் தான் தப்பு பண்ணுறோம். இப்போது ஒரு கொட்டகை அமைப்போம். சரிங்களா. மழை காலத்தில் மழை பெய்யும் போது நம்ம அமைச்ச அமைப்பு சரியில்லாமல் இயற்கை மூலியமாக உள்ள தண்ணியில் வரும். சரிங்களா. இதில் நான் சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு மீனிங்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம், அது தெரிஞ்சால் மன்னிச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டு நாங்களும் செட்டு போடும்போது, நாங்கள் மேலே செட்டு போடும்போது ஒரு சின்ன ஸ்க்ரூ ஓட்ட போட்டதெல்லாம் தப்பாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நான் மழை நிறையா போகும்போது பார்த்திங்கன்னா நைட்டில் தண்ணி உள்ளே ஊற்றி கிடக்கும். அதெல்லாம் எங்கள் தப்பு. சரிங்களா. அது இயற்கை வழியாக எங்களுக்கு காட்டி கொடுக்குது. அப்போ தப்பு பண்ணது யார்? நாங்கள் தான். அதே போல் தான் நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா. கவனம் உடனே வராது. இப்போது நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே கவனம் வராது. அடிபட்டு வரும்போது தான் கண்டிப்பாக வரும். நம்ம என்ன தான் படிச்சுட்டு போய் நம்ம கோழி பண்ண வச்சால் கூட நம்ம சம்பாதிக்க போகிறது நஷ்டத்தை தான். இது 100க்கு 99% உண்மை. அந்த 1% சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கலாம். அது அவங்கவுங்க நேரங்களை பொறுத்து. நாங்கள் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு வருஷம் நாங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் சந்தித்தோம். எங்கள் கையில் இருந்தால் காசு போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா. எங்களுக்கு கோழி ஒரு வருமானமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் எடுத்தது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான். நான் எடுத்த கோழி 22,000 எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 15 கோழியை. செம ரேட்டு. எங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி அதுதான். எப்படி கோழி வளர்க்குறது, அதுவும் முட்டைக்கோழி எடுத்து சூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட கஷ்டம், நஷ்டம் நிறையா இருந்தது. அப்படிலாம் அந்த கோழி நான் எடுத்த ஒரு கதை பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக இருக்கும். நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கோழி பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் தொடங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பண்ணைகளை விசிட் போங்க. சரிங்களா. சின்ன பண்ணைக்கும் விசிட் போங்க. இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கூட்டி வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் எடுத்துலாம் சொல்லித்தராங்க. கால்நடை வளர்ப்பில் ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் போய் படிங்க. எந்த கவர்ச்சியான விளம்பரங்களை பார்த்து போயிடக்கூடாது. சரிங்களா. கவர்ச்சியாக நம்ம என்றைக்கு உள்ளே போகிறோமோ அன்றைக்கி நம்மளுக்கு ஆப்பு வைக்க போகுதுன்னு அர்த்தம். அது கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா நானே ஃபஸ்ட்டு அப்படி தான் கோழி ரொம்ப கம்மியான ரேட்டில் நாங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் போய் கோழி எடுக்க போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே தெரிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.